மனைவியிடம் இருந்து விவாகரத்து கோரி நடிகர் ஜெயம் ரவி தாக்கல் செய்த வழக்கில் சமரச தீர்வு மையத்தின் மூலம் பேச்சு நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், விவாகரத்து வழக்கில் நடிகர் ஜெயம் ரவி அவருடைய மனைவியிடையே சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பேச்சு நடத்த சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஜெயம் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமான ரவி இவர் பிரபல சினிமா எடிட்டர் மோகனுடைய இளைய மகனாக இருக்கிறார். பல்வேறு வெற்றி படங்களில் நடித்து தற்போது முன்னணி தமிழ் நடிகராக இருக்கக்கூடிய இவர் சுஜாதா விஜயகுமார் இவருடைய சினிமா மற்றும் சீரியல் தயாரிப்பாளருடைய மகளான ஆர்த்தியை ஜெயம் ரவி காதலித்து 2009 திருமணம் செய்து கொண்டார். ஜெயம் ரவி ஆர்த்தி ரவி தம்பதியருக்கு 2 மகன்கள் இருக்கக்கூடிய நிலையில 15 ஆண்டு கால திருமண உறவில் இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இதனால் இருவரும் தற்போது தனித்தனியாக பிரிந்து வாழ்ந்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் தன்னுடைய மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்விலிருந்து விலகுவதாக ரவி அறிவித்திருக்கிறார். இந்த நிலையில மனைவியிடம் இருந்து விவாகரத்து கேட்டு ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில தன்னுடைய மனைவியிடம் இருந்து விவாகரத்து வழங்க வேண்டும் என்று 2009 பதிவு செய்த தங்களுடைய திருமண பதிவையும் ரத்து செய்ய வேண்டும் என்று அவர் கோரியிருந்தார். இந்த வழக்கு சென்னையில் இருக்கக்கூடிய 3வது குடும்ப நல நீதிமன்ற நீதிபதி தேன்மொழி முன்பு விசாரணைக்கு வந்தபோது ஜெயம் ரவி நேரில் ஆஜராகி இருந்தார். அவருடைய மனைவி ஆர்த்தி காணொலி காட்சி வாயிலாக ஆஜராகி இருந்தார். இதையடுத்து நீதிபதி இருவருக்கும் இடையிலான இந்த பிரச்சனை தொடர்பாக குடும்ப நல நீதிமன்ற சமரச தீர்வு மையத்தின் மூலமாக பேச இருவருக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். அங்கு எடுக்கப்படக்கூடிய முடிவு தொடர்பாக விவரங்களை தாக்கல் செய்யவும் இன்று இருதரப்பு சமரச தீர்வு மையத்தில் பேச்சு நடத்த வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு பிறப்பித்து அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றார். கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.